ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு மாட்டுலேருந்து பஞ்சகவ்யம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான இடுபொருள்னு பார்க்கலாம். 5 கிலோ பசும் சாணம் எடுத்துக்கணும். 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், அதுக்கப்புறம் 1 லிட்டர் நெய். நீங்கள் இது ஆப்ஷனல் தான் நெய். ஏன்னா இதுக்கு பற்றி கடலை புண்ணாக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணியில் நம்ம 2-3 மணி நேரத்துக்கே ஊற வச்சுப்போம். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 லிட்டர் தேங்காய் தண்ணி, அப்புறம் 2 லிட்டர் இளநீ எடுத்துக்கணும். அப்புறம் 1 கிலோ நாட்டு சர்க்கரை, அப்புறம் கடலை புண்ணாக்கு 3 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1.5 கிலோ கடலை புண்ணாக்கை. அப்புறம் வாழைப்பழம், கனிந்த வாழைப்பழத்தை ஒரு 1.5 டசன். அப்புறம் ஒரு பேரல் நமக்கு தேவை. இப்போ நான் இதை உங்களுக்கு பக்கெட்டில் போட்டு நான் காட்டுறேன். இந்த பசுஞ்சாணத்தை 5 கிலோ பசுஞ்சாணத்தை நம்ம ஃபஸ்ட்டு சக்கெல்லாம் இல்லாமல் முதலே எடுத்து வச்சுக்கணும். இதை காஞ்ச சாணம் யூஸ் பண்ணக்கூடாது, பசுஞ்சாணம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்து இதில் 3 லிட்டர் கோமியம் மட்டும் நீங்கள் பழசாக இருந்தால் கூட பரவாயில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ பழசாக இருக்கோ அவ்வளோ வீரியமாக இருக்கும் அந்த அதனால் கோமியம் 3 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நான் 20 லிட்டர் பஞ்சகவ்யத்துக்கான அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவை நீங்கள் மாற்றிக்கலாம். எவ்வளோக்கு இந்த 20 கிலோக்கு இவ்வளோனா 20 லிட்டருக்கு இவ்வளோனா மற்றதுக்கு எப்படின்னு நீங்களே அளவு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 2 லிட்டர் பால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து 2 லிட்டர் தயிர் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம எப்போன்னு செய்யணுன்னா பஞ்சகவ்யத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னாடியும், அப்படி இல்லைன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கப்புறமா செய்யணும். இதை அப்போ தான் நல்லா இது கிடைக்கும் அதுக்கு. இது இப்போ அடுத்து 2 லிட்டர் தேங்காய் தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் 2 லிட்டர் இளநீ சேர்த்துட்டு கடைசியாக நெய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலை புண்ணாக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நாட்டு சக்கரை 1 கிலோ. இந்த 1 கிலோ நாட்டு சக்கரத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பழம் இருக்குது இல்லைங்களா, வாழைப்பழம், நல்லா கனிந்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. 1.5 டசனு இல்லை 1 டசனு. அதை நல்லா பிசைஞ்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கடைசியாக கடலை புண்ணாக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். 1.5 கிலோ கடலை புண்ணாக்கை 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 3 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே இந்த பேரலில் நான் ஊற்றுறேன். அதுக்கப்புறமா இதை ஒரு மூங்கில் குச்சி, சுத்தமான மூங்கில் குச்சியை எடுத்து இதில் நம்ம கிளாக் வைஸ் ஒரு 50 தடவையும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 50 தடவையும். அதாவது இது எப்போ செய்யணுன்னா, நம்ம சூரியன் உதயத்துக்கு முன்னாடி 6 மணிக்கும் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகுதுங்க இல்லையா, அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலேயும் இதை சுற்றி விடணும். டெய்லி 21 நாளைக்கும் இதை கம்பல்சரி காலையில் சாயந்தரம் சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு இந்த மூங்கில் குச்சியை நல்லா கழுவி வைக்கணும். இல்லைன்னா அப்படியே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஈக்கள் மொய்ச்சி முட்டை வச்சிரும். திரும்ப நீங்கள் எடுத்து அதை சுத்தம் போது என்ன ஆகணும்னா, அந்த முட்டைகள்லாம் இந்த பஞ்சகவ்யத்தில் இறங்கிடுச்சுன்னா நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகாது. அதனால் ஞாபகமாக அந்த குச்சியை சுத்தமாக கழுவி எடுத்து வைங்க. இது 21 நாளைக்கு நம்ம சுற்றி விடணும். இதே மாதிரி காலையில் சாயந்தரம். அதுக்கப்புறம் நமக்கு பஞ்சகவ்யம் ரெடி ஆகிடும். அப்புறம் இதை ஒரு சாக்கு பை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். டெய்லி மூடி வைக்கணும் இதை. அதே மாதிரி நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்கணும். மழை நீரோ இல்லை வெயிலோ இதில் படக்கூடாது. நிழல் பாங்கான இடத்துல இருக்கணும். இந்த பஞ்சகவ்யம் 21 நாளைக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். 6 மாதம் வரைக்கும் நம்ம வைத்து இதை யூஸ் பண்ணலாம். நம்ம இதை பயிர்களுக்கு தெளிப்பு முறையாகவும் விதைகளுக்கு விதை நேர்த்தியும் பண்ணலாம். அதை நாட்டு மாட்டிலேருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பஞ்சகவ்யத்தை தான் நாங்கள் எங்கள் நிலத்தில் விளையிற பயிர்களுக்கும் ஊட்டச்சத்தாக நாங்கள் கொடுக்குறோம். பயிர்களுக்கு தெளிப்பு முறையாக பயன்படுத்துகிறதா இருந்தால் 10 லிட்டர் தண்ணியில் 300 ml பஞ்சகவ்யத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம பயிர் தெளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஊட்டச்சத்தாக இருக்கும், பயிர்களும் இயற்கையோடு இருக்கும், கெமிக்கல் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.